ஓம் நம சிவாய. தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. சிவராத்திரி என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரையின் தொடர்ச்சி. யோகிகள் தமது சிரசுக்குள் சகசிரார கமலத்தில் உள்ள சந்திர மண்டலத்தில் ஜோதி ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுவார்கள். அந்த சந்திர பிம்பத்திலிருந்து அமிர்தம் ஒழுகும். அதனால் அவர்களுக்கு பரமானந்தம் உண்டாகிறது. சமஸ்த பிரபஞ்ச சுரூபமான ஜோதிர்லிங்கம் குளிர்ந்தால் லோகமெல்லாம் குளிரும். இதனால்தான் சிவலிங்கத்துக்கு ஓயாமல் அபிஷேகம் செய்வது, ருத்ர அபிஷேகம் செய்வது. ருத்ர அபிஷேகத்துக்கு முன்பு சொல்லும் ஸ்லோகம் இதையெல்லாம் அறிவுறுத்துகிறது. சகல பிரம்மாண்டமும் சிவலிங்கம்தான். ஸ்ரீருத்ரத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ பதார்த்தங்களும் நல்லது கட்டது எல்லாம் சிவஸ்வரூபம் என்று ஸ்ரீருத்ரம் சொல்லுகிறது. லிங்கம் ஏன் வட்ட வடிவமாயிருக்கிறது? வட்டமான ஸ்வரூபத்துக்குத்தான் அடிமுடி இல்லை, ஆதி இல்லை, அந்தமும் இல்லை. மற்றவர்களுக்கு உண்டு. முக்கோணத்துக்கு சதுரத்துக்கு உண்டு. ஆதி அந்தம் இல்லாத வஸ்து சிவம் என்பதை லிங்காகாரம் காட்டுகிறது. சரியான வட்டமாக இல்லாமல் லிங்கம் நீளவட்டமாக இருக்கிறது. பிரபஞ்சமே எலிப்டிக்காகத்தான் இருக்கிறது. நம் சூரிய மண்டலத்தை எடுத்துக்கொண்டாலும் கிரகங்களின் அயனம் நீளவட்டமாகத்தான் இருக்கிறது என்று நவீன விஞ்ஞானத்தில் சொல்வதும், பிரம்மாண்டமும் ஆவிஸ்புரத் என்று சாஸ்திரம் சொல்வதும் லிங்க ரூபத்துக்கு ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறது. யாராவது பந்துவை நினைக்கிறோம், சந்தோஷமாய் இருக்கிறது. ஆனால் அவருடைய உருவத்தையும் பார்த்தால்தான் சந்தோஷம் பூர்ணமாகிறது. அவ்வாறே உருவமற்ற சிவமும் ஒரு உருவத்தோடு வந்து அனுகிரகம் பண்ணினால்தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஞானிகளுக்கு மட்டுமே பரமாத்ம சுரூபத்தின் நிராகார அருவ உண்மை புரியும். உருவத்தை பார்த்து பார்த்து ஆனந்தம் அனுபவிக்கிற நமக்கு உருவத்தோடு கண்டால்தான் ஆனந்தம் உண்டாகும். அதற்காகத்தான் உருவமற்ற பரமேஸ்வரன் உருவான லிங்கமானதோடு நில்லாமல் அந்த லிங்கத்துக்குள்ளேயே திவ்ய சுரூபம் காட்டும் லிங்கோத்வமூர்த்தியாக இருக்கிறார். இப்படி ரூபத்தை காட்டினாலும் வாஸ்தவத்தில் தமக்கு அடியும் இல்லை, முடியும் இல்லை. அதாவது ஆதியும் அந்தமும் அற்ற ஆனந்த வஸ்துவே தாம் என்று உணர்த்துவதற்காக மேலே லிங்க வட்டத்துக்குள் ஜடாமுடி முடியாமலும் கீழே அதே மாதிரி தம் பாதம் அதற்குள் அடங்காமலும் இருப்பதாக காட்டுகிறார். அடி முடி எல்லை இல்லாமல் அவர் ஜோதி சுரூபமாக நின்றார். ஜோதிர் லிங்கமாக ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக பரமசிவன் உத்பவித்த இரவே சிவராத்திரி ஆகும். அப்படி ஜோதி சுரூபமாக பரமேஸ்வரன் நின்றபொழுது விஷ்ணு அவரது பாதத்தை பார்க்க பாதாளத்துக்கு போனார். பூமியை கல்லும் சுபாவம் வராகத்துக்கு உண்டு. எனவே அந்த ரூபத்தை எடுத்துக்கொண்டார். பிரம்மா ஹம்ச ரூபமானார். பட்சிக்கு பறப்பது சுபாவம். பட்சியாக பறந்து ஜோதிர்லிங்கத்தின் முடி தேடி போனார். 2 பேருக்கும் தேடிப்போனவை அகப்படவில்லை. ஹம்சம் வந்தது. நான் கண்டுவிட்டேன் என்று பொய் சொல்லியது. அதனால்தான் பிரம்மாவுக்கு பிரத்யேகமாக பூஜை இல்லாமற் போய்விட்டது. பரிவாரமாக மட்டும் வைத்து பூஜை செய்வதுண்டு. புராண ஐதிகத்தில் இப்படி இருக்கிறது. பிரம்மா ஹம்சஸ்வரூபமாக போய் பார்த்தும் சிவபெருமானின் சிரஸ் அகப்படவில்லை என்றும், விஷ்ணு வராகரூபமாக போயும் பாதம் அகப்படவில்லை என்றும் சொல்வதன் தாத்பரியம் என்னவென்றால், பரமாத்மா ஆதி அந்தஹீனமான வஸ்து என்பதுதான். சிருஷ்டி பரிபாலனம் எல்லாவற்றையும் கடந்த வஸ்து அது என்பதுதான். இப்படி அடி முடி தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும் பெற முடியாத வரையே என் சாமர்த்தியத்தால் அறிய முடியும் என்கிற அகங்காரம் இல்லாமல் அன்போடு பக்தி செய்து உருகினால் வெகு சுலபத்தில் அவர் நமக்கு அகப்பட்டு விடுவார். அன்பினாலே மிக மிக விரைவில் திருப்தி பெற்று அனுகிரகிப்பவர் சிவபெருமான் என்பதாலேயே அவருக்கு ஆசுதோஷி என்று ஒரு பெயர் இருக்கிறது. ஆசுதோஷ் முகர்ஜி என்று ஒரு சீர்திருத்த முக்கியஸ்தரை சொல்வார்கள். ஆசுதோஷிதான் ஆசுதோஷ் என்றாயிற்று. ஆசு கவி என்றால் கேட்டவுடனே கவி பாடுகிறவர் அல்லவா? இப்படியே ஸ்மரித்த மாத்திரத்தில் சந்தோஷித்து அனுகிரகம் பண்ணுகிற வள்ளல்தான் ஆசுதோஷி. சகல பிரபஞ்சமும் அடங்கியிருக்கிற லிங்க ரூபமானது ஆவிர்வவித்த சிவராத்திரி மகா சதுர்தசி இரவில் அவரை அப்படியே ஸ்மரித்து அவருக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அதைவிட ஆனந்தம் வேறில்லை. ஓம் நம சிவாய. அடுத்த பதிவில் சிவ விஷ்ணு அபேதம் என்ற தலைப்பில் மகாபெரிவா அருளிய உரையை கேட்போம். ஓம் நம சிவாய. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.